மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னா, அவங்களுக்கு அதிமுக டைரக்ட் அலையன்ஸ், தாவேகா இன்டைரக்ட் அலையன்ஸ். இவர் குரான் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அது முஸ்லீம் வாக்குகளை குறிவைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். இது வரைக்கும் எந்த மசூதியிலையுமே விஜய்க்கு வாக்களிங்கன்னு சொன்னதே கிடையாது. ரியாலிட்டி, ரியல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. இவருடைய ஒரே ஒரு எதிரி யாருன்னா உதயநிதி. பாஜகவுக்கு எதிரியா இருந்தீங்கன்னா கேரளாலெல்லாம் உங்களை கொலை பண்ணிடுவாங்க. விஜய்க்கு எதிராக ஒரு லைன் கூட, ஒரு வார்த்தையை கூட இன்னைக்கு வரைக்கும் பாஜக பேசினதே கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணியை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? விஜயோட கூட்டணிக்குள்ள யார் யார் போறான் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக கூட்டணி வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுபான்மையினர் ஓட்டு, அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கியம். அது யார் பக்கம் இருக்கோ அது அங்க வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு கட்சிகளுமே வெற்றி பெறுவதற்கான அந்த வாக்கு வித்தியாசங்களும் சில சதவீதத்துல தான், 3, 4, 5% தான் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். இந்த முறை தாவேக்காவுடைய டார்கெட்டே யங்ஸ்டர்ஸை தாண்டி சிறுபான்மையினர் ஓட்டு டார்கெட் அப்படிங்கிறத பல அவங்களுடைய மேடை பேச்சுகளில் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ சமீபத்தில் ஆதவர்ஜனாவுடைய பேச்சு சேலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பாஜகவோடு என்றைக்குமே கூட்டணி கிடையாது, இது குர்ஆன் மீது சத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் குர்ஆன் மீது சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? புரியலை. அதாவது பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னா, அவங்களுக்கு அதிமுக டைரக்ட் அலையன்ஸ், தாவேகா இன்டைரக்ட் அலையன்ஸ். இப்போ 11% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போறது இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். இஸ்லாமியர்கள் வாக்குகளை கொண்டு வர்றது 2 பேரு. ஒன்று இஸ்லாமிய கட்சிகள் ஒன்று, ரெண்டாவது உங்களுக்கு காங்கிரஸ். 2 கட்சிகளும் இஸ்லாமிய வாக்குகளை திமுக கொண்டு வருது. இப்போ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கட்சி தேவை. இதை ஒவைசின்னு ஒருத்தர் நார்த் இந்தியாவில் பண்ணுவார், முஸ்லீம் அவர். அது இல்லாமல் இவங்க மாயாவதி கூட முஸ்லீம் வேட்பாளர்களாக நிறுத்தி வச்சு உத்தரப்பிரதேசத்தில் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரோலை திமுகவுக்கு போகக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளை தடுக்கும் ரோல் இவருக்கு கொடுத்துருக்காங்க. பிஜேபி கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் அது. அதனால தான் அவர் குர்ஆன் மீது சத்தியம் சொல்கிறார். ரைட்டா? அவர் கிறிஸ்டினான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்தேன் நான் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவார். அவங்க மாமனார் கிறிஸ்டின்னு, மார்ட்டின்னு. ரைட்டா? இவர் கிறிஸ்டினான்னு தெரியல. இவர் குர்ஆன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அது முஸ்லீம் வாக்குகளை குறிவைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அதுலலாம் முஸ்லீம் மக்கள் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. எப்படின்னா, மைனாரிட்டி அவங்க நிறைய தாக்குதல்களை சந்திச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அவங்க மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அவங்க தங்களுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. யாருக்கு அவங்க வாக்களித்தாலும் ரொம்ப தெளிவாக கேட்டகாரிக்கலாக கிளியராக வாக்களிப்பாங்க. உதாரணத்துக்கு கதிர் ஆனந்தன் துரைமுருகனுடைய பையன் வேலூரில் போட்டி போடுறார். அப்போ தேர்தல் தள்ளி போகுது, பை எலெக்ஷன் மாதிரி வருது. பை எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒரு முஸ்லீம் அந்த சிஏஏ பில்லை பாஸ் பண்ணிடுறாங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போறாங்க. முஸ்லீம்ஸ் கட 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 கடன்னு வெளில வர்றாங்க. அவங்க எல்லாரும் போறது போலிங் பூத்துக்கு தான். போய் நச்சு 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 நச்சுன்னு குத்துறாங்க கதிரானந்துக்கு. அந்த மாதிரி முஸ்லிம்கள் ஒரு வெறித்தனமா போய் குத்தலைன்னா அந்த வேலூர் தொகுதியோட ரிசல்ட் மாறி இருக்கும். ஏசி சண்முகம் எதிர்த்து போட்டிட்டாரு,
அவர் வந்து அதிகமான டேலண்டோட ஜெயிச்சிருப்பாரு. வாக்குகளோட அவர் ஜெயிச்சிருப்பார். ஸோ முஸ்லீம் வாக்குகள்ன்றது வந்து ரொம்ப கார்னர்டு. மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் வாக்குகளை வந்து பாஜக ஏமாற்றி ஆமா. வாங்கிடும். பல இடங்கள்ல சிறுபான்மையினர் வாக்க பாஜக பெற்றிருக்கிறது. குஜராத்தில் ம். அது உதாரணத்துக்கு அவங்களுக்கு குஜராத் அதிகமான வாக்கு சதவீதமாவும் இருக்கு கொடுக்கக்கூடிய. இருக்கு. அதே மாதிரி நீங்கள் மத்திய பிரதேசத்தில், மற்ற இடங்களில், ராஜஸ்தானில் பல இடங்களில் வந்து முஸ்லிம்கள் வாக்குகளை வந்து ஏமாற்றி வாங்குவாங்க பிஜேபி. ம். ஆனால் அவங்களால வாங்கவே முடியாத ஒரு இடம் எதுனா தமிழ்நாடு. அது எத்தனை தேர்தல் வச்சிங்கனாலும் சரி, தொடர் தோல்வி வந்து பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான மைனாரிட்டி வாக்குகள் தான். அதுலேயும் கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்க தங்களுடைய வாக்குகளை வந்து ரொம்ப யோசித்து ஸ்ட்ரெயிட்டாக செலுத்துவாங்க. அது வந்து மசூதிகள்லேயே அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடு நடக்கும். மசூதிகளில் அறிவிப்பாங்க, ம். ரகசியமாக அறிவிப்பாங்க எப்படி வாக்களிக்கணும், ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு. ம். ம். இது வரைக்கும் எந்த மசூதியிலையுமே விஜய்க்கு வாக்களிங்கன்னு சொன்னதே கிடையாது. ரைட்டா? இது வரைக்கும் எந்த மசூதி இதுதானே சார் முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க. அதாங்க விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயன்றதே மசூதிகள்ல இது வரைக்கும் வரல. ம். 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 மைனாரிட்டி மக்கள் வாக்குகளை வாங்கணும், குரான் மீது சத்தியம்னு சொல்லக்கூடியதுக்கு குரானை நம்பக்கூடிய மசூதிகள்லயே விஜய்க்கான ஆதரவு இது வரைக்கும் வரல. ம். முஸ்தபான்னு ஒருத்தர் ஆதரவு கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். அவரு என் ஆதரவாளரா பல பேட்டிகள்ல அவரு கலந்து. என் நண்பர் தான். அவரு டிடிவி தினகரன் ஆதரவாளராக இருந்தவர். விஜய் வந்து தேர்தலே சந்திக்கலன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்க நீ இப்படி ஒரு பேட்டியில சொல்றாரு, விஜய் 30% வாக்குகளை வச்சிருக்காரு, நீங்க என்ன அவரை பார்த்து நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், வெளியிலேயே வரலன்னு அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு. அவரு ஆதங்கப்படுவார். இல்ல எந்த தேர்தலில் அவ்வளவு வாக்கு வாங்கினாரு அவருதான் வந்து விஜய வந்து அந்த ரமலான் நோன்புக்கு கூட்டிட்டு போனவரு. முஸ்தபா தான் என்னுடைய நண்பர் தான், நல்ல மனுஷன். அதிமுகல டிடிவி தினகரன் சைட்ல இருந்து பேசக்கூடிய ஆளு, சசிகலா ஆதரவாளரா இருந்தவர். இப்போ அவருக்கான ஓப்பனிங் வந்து தாவேகா கொடுத்துருக்காங்க, அங்க போயிருக்காரு. அங்க அவருக்கான வியாபாரம் நல்லபடியா நடக்குது. அதனால அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஆளுன்றனால ஊடகங்கள்ல தாவேகாக்கு ஆதரவாகவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேச்சு ஒன்றும் முஸ்லிம்களுடைய பேச்சே கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன கட்சி, மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி கட்சி. அந்த கட்சியில அவர் மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், வேற யாருமே கிடையாது. அந்த கட்சி வந்து முஸ்லீம் கட்சி வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஈவன் எஸ்டிபிஐ, அதிமுகவுக்கு ஆதரவு அளிச்ச எஸ்டிபிஐ, அவங்க கூட இவருக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லையா? அதிமுகவுக்கு ஆதரவு அளிச்ச எஸ்டிபிஐ இன்னைக்கு திமுகவுக்கு தான் ஆதரவு சந்திச்சிருந்தாங்க இடையில. ஆமா, அவங்க தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மைனாரிட்டி வாக்குகளும் வரல. இதுல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து குரான் இல்லை, மெக்காக்கே போய் அங்க சத்தியம் வாங்கினாலும் முஸ்லிம்கள் வாக்கு வந்து தமிழகத்துல மாறாது மாறாது மாறாது. ஆதவர்ஜுனா மட்டும் இல்ல, இந்த கட்சியை சேர்ந்த பலர் பேசும்போது இரட்டை விடம் போடுகிறது திமுக, சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுட்டு சிறுபான்மையினருக்கு ஏமாத்துது, துரோகம் பண்ணுது, இரட்டை வேடம் போடுறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு எல்லா மேடைகள்லையுமே பார்க்க முடியுது. அதிமுகவை சாடியும் பேசினார் இந்த மேடை பேச்சிலேயே. ஏன் வந்து அதிமுகவை எதிர்க்கல, ஏன் அதிமுக பத்தி பேசல அப்படின்னா, அதிமுகவினுடைய 1.5 கோடி உறுப்பினர்களும் இப்ப எங்க கட்சியில இருக்காங்க, அதனால நாங்க ஏன் வேஸ்டா அதிமுக பத்தி பேசணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து அவருக்கு உலகத்திலேயே மிக நல்ல நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கிடையாது, அமெரிக்கா. ரைட்டா? அமெரிக்கால தான் வந்து ஒருத்தனை மனித உரிமைகள் சம்பந்தமா பேசும்போது அவர் அமெரிக்காவை தான் குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த அமெரிக்கால தான் ஒரு பிளாக்கை வந்து ஐ கான்ட் பிரீத் அப்படின்னு நசுக்கி சாவடிச்ச நாடு வந்து அமெரிக்கா தான். அப்படிதான் பேசுவார். அவருக்கு அந்த ரியல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியவே தெரியாது. ரைட்டுங்களா? ரியல் பாலிட்டிக்ஸ்குள்ள என்ன இருக்கு, போறது வர்றதுன்றது. அதிமுகவை வந்து விஜய் இன்னைக்கு நேற்று எதிர்க்காம இல்லை. அவர் வந்து ஜெயலலிதாவை போய் கொடநாட்டில் பார்க்கும்போதே அம்மா வந்து நல்ல திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, நல்லபடி செயல்படுறாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு ஆதரவா
பேசினவர் விஜய். ஆமா. அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் வந்து உங்களுடைய வெற்றிக்காக அணிலாக பாடுபட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான போக்கை வந்து அறிக்கையாவே கொடுத்தவர் அவர். அவரு எப்பவுமே இஸ் நாட் ஆன்டி ஏடிஎம்கே. விஜய் வந்து ஏடிஎம்கேவை எதிர்க்காததுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா ஐயநாதன் வந்து ஒரு பேட்டியில விஜய் அவர்கள் சந்திச்ச போது என்ன சொன்னாருங்கிறத பேசியிருந்தாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வந்து இப்போ கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. இப்போ இல்லை, தொடர்ந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு. இந்த தேர்தல் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாசாவாங்கிற ஒரு தேர்தல் மாதிரி தான் இருக்கு. விரக்தியில் இருக்காங்க தொண்டர்கள்லாம். இதை பயன்படுத்தி அவங்கள வந்து இந்த பக்கம் இழுத்துருவோங்கிறது மட்டும்தான் வந்து தாவேக்காவுடைய குறிக்கோளா? இல்லைங்க, அதிமுக திமுக ரெண்டும் பல தோல்விகளை சந்திச்சிருக்கு. இப்போ 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பழனிசாமி போற இடத்துக்கு கூட்டம் வருதா இல்லையா? எல்லா கட்சி பிரச்சாரங்களுக்கும் வரதை பாக்குறோம் நம்ம. அதே மாதிரிதான். ஸோ அந்த கட்சிகள் வந்து இந்த தோல்விகள்னால அழியாது. அந்த கட்சி என்பது திமுக எதிர்ப்புல நிற்கக்கூடிய கட்சி, அது நிற்கும். திமுகன்றது வந்து பாஜக எதிர்ப்புல நிற்கக்கூடிய கட்சி, அது வந்து அதுக்கே உரிய விஷயங்களோட நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து விஜய் வந்து ஆன்டி ஏடிஎம்கே என்னைக்குமே பேசினது இல்லைங்க. ஒரு நாள் கூட ஆன்டி ஏடிஎம்கே பேசினது கிடையாது. அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து படங்கள்ல முழுக்க ஆன்டி ஏடிஎம்கே பேசியிருக்காரு. அவரு பல இடங்கள்ல பேசியிருக்காரு. ரைட்டுங்களா? இவர் வந்து அவரு ப்ரோ டிஎம்கேவாவே இருந்தவர் அவங்க அப்பா. இவர் அப்பாக்கு நேர்மாறா ஆன்டி டிஎம்கேவா தான் இவர் இருக்காரு. இவருடைய ஒரே ஒரு எதிரி யாருன்னா உதயநிதி. 4 படங்கள்ல நடிச்சுட்டு அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டார். ரைட்டா? ரெட் ஜெயின் மூவிஸ், உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ். இதுதான் இவருடைய கண்ணில் உறுத்தக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? அவங்க வந்து டாமினேட் பண்றாங்க, பெரிய அளவுக்கு டாமினேட் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. அது இல்லாம அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? நயன்தாரா, விக்னேஷ் சிவன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் லிஸ்ட். அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து உதயநிதியுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து விஜயுடைய கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு ஆட்கள். இதுதான் அவருடைய எதிர்ப்பு, இதுதான் அவரோட அரசியல். இதை தாண்டி டிஎம்கேவை வந்து வீழ்த்தணுன்றதை தாண்டி அவர் வந்து ப்ரோ ஏடிஎம்கேவா அவர் வருவாரு, நிப்பாரு, பேசுவாரு. ஆனா ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால பிஜேபி சொல்றத நெகட்டிவா கேட்பாரு இவரு. ரைட்டா? இன்டைரக்ட் அலையன்ஸ், மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது இன்டைரக்ட் அலையன்ஸே தவிர இவர் டைரக்ட் அலையன்ஸ்குள்ள இவர் போனார்னா இவர் மாட்டிப்பார். 2026 பாஜக தமிழ்நாட்டுல 2 கூட்டணி வச்சிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். நேரடியான ஒரு கூட்டணி, மறைமுக ஒரு கூட்டணி. நேரடி கூட்டணி அதிமுக, மறைமுக கூட்டணி தாவேகா. இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரைட்டா? அதுக்காக தான் வந்து விஜய் இப்போ கொண்டு வராங்க, அவங்க என்ஹான்ஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. விஜய் மீது எந்த தாக்குதலையும் பாஜக இதுவரைக்கும் தொடுத்ததே கிடையாது. தம்பி தம்பி தானே பேசுறாங்க, எல்லாருமே தம்பி 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 தானே பேசுறாங்க. அப்போ விஜய் வந்து அவங்களுக்கு ஒரு ராங்கான ஸ்டஃபா இருந்தா, ஒரு இப்போ கன்னியாகுமார் மாதிரி அவர் வந்து மாணவ தலைவராக இருந்து சிபிஐ லீடராகி டெல்லியிலலாம் அவர் கோல வச்சுறாரு. கன்னியாகுமாரை வந்து மிக மோசமாக எதிர்க்கிற கட்சி வந்து பாஜக. நீங்க வந்து பாஜகவுக்கு எதிரியா இருந்தீங்கன்னா கேரளாலலாம் வந்து உங்களை கொலை பண்ணிடுவாங்க. ஆர்எஸ்எஸோட அமைப்பு பல மாணவர் தலைவர்களே கொண்டுடுவாங்க. ஆனா இங்க வந்து விஜய்க்கு எதிராக ஒரு லைன் கூட, ஒரு வார்த்தையை கூட இன்னைக்கு வரைக்கும் பாஜக பேசினதே கிடையாது. அதே மாதிரி அதிமுகவும் பேசினது கிடையாது. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட பேச மாட்டார் விஜய்க்கு எதிராக. ஆனா விஜய் வந்து முழுக்க விஷயத்தை வந்து திமுகவுக்கு எதிராக கக்குறாரு. திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல வந்து திரும்ப கொஞ்சம் லைட்டா பேசுவார் விஜய் பத்தி. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இங்க இருந்து பண்ண வேலைகளை, அதுக்கான பதில்களை அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல அவர் சொல்லுவார். பாக்கி யாருமே விஜயை கண்டுக்கவே இல்லை. திமுக கூட்டணியில இருந்து விஜயை இக்னோர் பண்றாங்க. ஸோ விஜயுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே.
அதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகே. சமீபத்துல ஒரு ஊடகத்துல ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுல வந்து அதிமுக தனியா, அதிமுக, தேமுதிக இன்னும் 2 சிறிய கட்சிகள்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணியில இருந்தாங்க. பாஜக தனியாக அதிமுகவில் இருந்து பிரிச்சுட்டு போய் அவங்க ஒரு கூட்டணியில தேர்தலை சந்திச்சாங்க. இருவரும் வாங்கிய வாக்கு சதவீதம் தனித்து நின்றதால பெற்றதையும், அவங்க ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஒன்றாக அவங்க கூட்டணி கட்சிகளோட இருந்திருந்து தேர்தலை சந்திச்சிருந்தா எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தா திமுகவிற்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சிமிலாரிட்டியா வர மாதிரி வாக்கு சதவீதம் சேர்ந்து வருது. அப்போ இந்த முறை சேர்ந்து இருக்காங்களே, அப்போ திமுகவுக்கு அது டஃபா இருக்குமா? அதே போன்ற அந்த தனித்து நின்ன போது பெற்ற வாக்கு சதவீதங்களை அதிமுக கூட்டணியும் சரி, பாஜக கூட்டணியும் சரி சேர்ந்து இருக்கும்போது பெறுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்கிறது அந்த கருத்துக்கு. அதிமுக வந்து பாஜகவை எதிர்த்து நின்னுது. 19.4% வாக்குகள் வாங்கினாங்க. பிஜேபி வந்து அதிமுகவை எதிர்த்து நின்னுது. அதிமுக தான் சாடிட்டு இருந்தாங்க. எடப்பாடி எதிர்த்து நின்னுது. அவங்க வந்து 18% சம்திங் வாங்கினாங்க. திமுக தனிச்சு நின்று அவங்க 40க்கு மேல அவங்க ஸ்கோர் பண்ணி 0/40 அவங்க ஜெயிச்சாங்க. ரைட்டுங்களா? இப்போ என் கேள்வி என்னன்னா, எடப்பாடி பாஜகவை எதிர்த்து நின்னாரு. அப்ப எடப்பாடிக்கு விழுந்த வாக்குகள் இப்ப மறுபடியும் விழுமா? அதுதான் முஸ்லிம்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. பாஜகவை எதிர்த்து நின்னால மறுபடியும் முஸ்லிம்கள் ஓட்டு போடுவாங்களா எடப்பாடிக்கு? அது ஒரு கேள்விக்குறி. பாஜக வந்து எடப்பாடியை எதிர்த்து நின்றுச்சு. இப்போ எடப்பாடி வந்து 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அதனால வந்து சீர்மரபினர் மற்றும் முக்குலத்தோர் பாதிக்கப்பட்டாங்க. ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. தேனியில வந்து டிடிவி தினகரன் ஓட்டு வாங்குறாரு. இதெல்லாமே நடந்தது. மதுரையில வந்து பாஜக வந்து 2வது இடத்துக்கு வருது. இதெல்லாமே நடந்தது. இதெல்லாமே மறுபடியும் நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுக அதிமுக 2ம் ஊழல் கட்சிகள், தமிழக மக்கள் 2 கட்சிகளையும் தூக்கி எறியக்கூடிய நேரம் வந்துச்சு, பாஜகவை விரும்புறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. இந்த முறை வந்து பண்ண முடியுமா? அது வந்து அதுதான் வந்து அண்ணாமலை போயிட்டு 20 சீட்டு ஜெயிப்போம், 10 சீட்டு வந்து நம்ம பாஜக ஜெயிக்கும், 10 சீட்டு கூட்டணி கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மோடி வந்து அதை எல்லார்கிட்டையும் சொல்லும்போது சிபி ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் கற்பனைங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு முகத்துக்கு நேராக சொல்லி, அதுக்கப்புறம் அண்ணாமலையுடைய ஃபார்முலா வந்து ஃபெயிலியர்ன்றதுனால தான் அண்ணாமலையை தூக்கி மூலையில் உட்கார வச்சுது பாஜக. அண்ணாமலையே தூக்கி மூலையில் உட்கார வச்சிட்ட அப்புறம் அண்ணாமலையுடைய ஃபார்முலா படி விளைந்த ஒரு ரிசல்ட் வந்து தமிழக தேர்தல் களத்தில் மறுபடியும் வருமானு தெரியாது. இந்த தேர்தல் என்பது ஸ்பெஷல் அப்படின்றது தமிழக வெற்றி கழகம் வந்து இதுக்குள்ளே இருக்கு. ரைட்டா? அந்த இதுதான் விஷயம். பெரும் அதிர்வுகளை கிளப்பியிருக்கு. அது வந்து சமையல்ல இணையுது. அதுல உப்பு அதிகமா, காரம் அதிகமா, இல்ல சாப்பிடக்கூடிய லெவல்ல இருக்கா, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அதெல்லாம் இருக்கு. அதை வந்து பொதுமக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களா? அந்த சமையல, தாவேகா சமையல விரும்பி சாப்பிடுவாங்களா இல்லையா? அடுத்து என்ன நடக்கும்? இதெல்லாமே இருக்கு. ஓகே. இந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போறார் எடப்பாடி அவர்கள். பல விஷயங்களை பேசிட்டார் அந்த சுற்றுப்பயணத்துல. இந்த நலத்துறை பத்தி பேசினாரு. இப்போ சமீபத்துல வந்து கோயில் நிலங்கள்ல குடியிருப்போர் நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த நிலங்களை அவங்களுக்கே பட்டா போட்டு தருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வீடு கூட கட்டி தருவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு இந்து முன்னணியிலிருந்தே இப்ப கிளம்பி இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நேற்றைக்கு ஒரு திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தோடைய பாதையை மாத்தி நேற்று வந்து லான்ச் பண்ணி அறிவிச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் அவரை வச்சுட்டு இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறாரு. தமிழக மக்கள் பாஜக அதிமுக கூட்டணியை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா இந்த தேர்தலில்? அது தெரியல. கூட்டம் கூடுது, அவர் கட்சியை ஆர்கனைஸ் பண்றாரு, கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. வீடியோ எல்லாம் வெளியாச்சே சார் நேற்று முன்தினம். ஆமா, வீடியோ எல்லாம் வெளியாச்சு. 6 to 10 12 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வருவாங்க. அதை விட ஃபாஸ்டா இருக்காங்களே உங்களுடன் ஸ்டாலின். ஆமா, 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம் நாங்க அப்படின்னு இருக்காங்களே. அது ஒருங்கிணைவோம். உங்களுடன் ஸ்டாலின்றது வந்து ஒவ்வொரு வட்டத்திலையும் அரசு துறைகள் 43 அரசு துறைகள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான முயற்சி என்பது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில எடுபட்டுக்கிட்டு இருக்க.
ரைட்டா? இப்போ எங்க சிந்தாதிரிப்பேட்டையில கூட நேத்து வந்து ரெக்ஸ் தெருன்னு ஒரு தெருவுல வந்து முகாம் நடத்துனாங்க. அந்த முகாமுக்கு வந்து ஆட்டோல கேட்டு 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 ஜனங்க படையெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ம். ரெக்ஸ் ஸ்ட்ரீட் எங்கன்னு என்னையே 4 பேர் கேட்டாங்க. ம். ம். பைக்ல வந்து, "சார் எங்க சார் ரெக்ஸ் ஸ்ட்ரீட்டுன்னு?" நேரா போய் லெஃப்ட் திரும்புங்கம்மான்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த விஷயம் என்பது ரொம்ப டேலண்டடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். ம். அரசு எந்திரத்தை வந்து மக்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப டேலண்டடா பண்றாங்க. ம். இவரும் அதே மாதிரி எடப்பாடியும் வந்து டேலண்டடா கொண்டு வந்து தன்னுடைய ஸ்ட்ரெங்த்தை வந்து திரட்டுறாங்க. ம். 2 படை அணிகளும் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாமே திரண்டு நிக்குது. போர் ஆரம்பமாகும்போது தான் ம். எந்த படை என்ன பண்ணுது, எந்த படை இதுவரைக்கும் பண்ணது வந்து திரட்டினது வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது போகுது அப்படின்றது. நடுவில் ஒரு குறுக்கு படையும் இருக்கு, தாவேக்கான்னு ஒரு குறுக்கில் ஓடுற படையும் இருக்கு. இந்த படை என்ன செய்ய போகுதுன்றதுன்னு தெரியல. ஓகே. ரைட்டுங்களா? ஸோ தேர்தல் களத்துக்கு தயாரா இருக்காங்க. துர கஜ பதாதிகளுடன் ம். அப்படின்வாங்க. யானை, கஜானா யானை, ம். பதாதிகள்னா மற்ற இவங்களோட 2 பேரும் தயாராகிட்டு இருக்காங்க, 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆர்டர் அண்ட் ஃபேக்ட் என்னன்னா, இது வரைக்கும் செதஞ்சிருந்த அதிமுக ம். ம். இப்போ வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மைனஸ் என்ன? பாமக இல்லை, மிகப்பெரிய மைனஸ். பாஜகவில் வந்து அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸ் மிகப்பெரிய மைனஸ். ம். அது எந்த அளவுக்கு இன்னும் வார் ரூம் வரப்போகுதுன்றது ரொம்ப தீவிரமா வேலை செய்யுது. இன்னும் வரும் தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து அடங்கவே இல்லை. கடைசி கட்டத்தில் அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அது பாஜக, தேமுதிக இன்னும் முடிவு பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து விஜயோட போவாங்களான்னு தெரியல. ம். விஜயோட கூட்டணி கட்சிகளா போறதுக்கு எந்தெந்த கட்சிகள் தயாராகுது, ம். ம். விஜயோட கூட்டணிக்குள்ள யார் யார் போறான் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். அதே மாதிரி திமுக முகாம் எப்படி இருக்கு? திமுக முகாம்ல வந்து சீட்டுகள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ம். ம். திமுக முகாமுக்கு வந்து ஷேரிங். திமுகவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ரென்த் மற்ற கட்சிகளுக்கு இருக்கா? ம். போன தேர்தலில் அவங்க நின்னாங்க. அவங்க வந்து போன தேர்தலில் பாஜக எதிர்ப்பை வச்சு சந்திச்சாங்க. ம். ம். இந்த முறை அந்த பாஜக எதிர்ப்பு சட்டமன்ற தேர்தலில் எடுபடுமா? ம். ம். பார்லிமெண்ட் தேர்தலில் மோடிக்கு எதிரான ஒரு அலை வந்து தமிழகத்தில் அடிச்சது. அதே அலை இந்த முறை வந்து அடிக்குமா? அந்த அலை எடப்பாடிக்கு எதிராக அடிக்குமா? எடப்பாடி அந்த அலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடி என்ன பண்ண போறாரு? ம். இந்த மாதிரி பல கொஸ்டின் இருக்கு. விஜயுடைய ரோலும் பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்தது கடைசியா சீமானோட ரோலும் இருக்கு. போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆமா. ரைட்டா? முதலமைச்சரை பார்த்துட்டு வந்த உடனே அவருடைய வீரியம் எப்படி இருக்க போகுது, அதோட விஷயங்கள்லாம் எப்படி இல்ல இருக்கு அது வந்து மறைந்த முகாமுத்து அவர்களுடைய இதற்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. மாடு வாழை தூக்குனா எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியல, சாணி போட தான் தூக்கும். அதனால மூக்காமுத்து வந்து இவர் கிழதகு நண்பரா சீமானுக்கு? அதெல்லாம் இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனுக்காக நடந்த ஒரு சந்திப்பு. ஓகே. அதை வந்து சீமானும் விட மாட்டாரு, ஸ்டாலினும் விட மாட்டாங்க. 2 பேரும் பார்த்துப்பாங்க. முன்னாடி இருந்ததை விட நிறைய பொலிட்டிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து மாறுது. இப்போ சீமான் ஸ்டாலின் சந்திப்புன்னு சொல்லும்போது அதே மாதிரி ஓபிஎஸும் மோடி சந்திப்பு, ம். ம். அது எப்படி நம்ம பார்க்கறது? அமித்ஷா கூட எடப்பாடி சந்திக்கிறதுல போன தடவை மோடி வரும்பொழுது எடப்பாடி சந்திக்கவே இல்லை. இல்ல அமித்ஷா அவர்கள் வரும்போது. அமித்ஷா வரும்போது அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு என்பது இருக்கு. அது ஒரு தனி ட்ராக்கு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர் கூட்டணி ஆட்சின்னு அவர் யார் முதல்வர்லாம் சொல்ல மாட்டேன்னு அவர் பேசின பேச்சு இருக்கு. இப்போ வந்து மோடி வந்து போன தடவை மோடி வரும்போது எடப்பாடி போய் சந்திக்கவே இல்லை. ம். இந்த முறை மோடி வரும்போது எடப்பாடி போய் சந்திக்கிறாரு. நேரா அதோட விஷயங்கள் என்ன இருக்கு? இப்போ முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, ம். ம். அவர் கலந்துக்கல. திருச்சி ஃபங்க்ஷனும் கலந்துக்கல, தூத்துக்குடி ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கல. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அந்த செக்கப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் எப்படி எப்படி போகும்? புது புது டெவலப்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு தமிழக அரசியலில் டெய்லி
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கிட்டு. ஓகே, நன்றி சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசு தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.